ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஆன் பவுல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேரே வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இது எவ்வளோ ஹெல்த்தி, இதில் என்னெல்லாம் இருக்கும் இந்த பவுலில் அப்படின்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபிஷ் ஆன் பவுல் ரெசிபின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா கிரில்டு ஃபிஷ் இருக்கும், அல்லது தவாவில் வந்து ரோஸ்ட் பண்ண ஃபிஷ் இருக்கும். மைல்டாக தான், ரொம்ப ஆயிலியெல்லாம் இருக்காது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயில்டு ரைஸ் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அப்புறம் வேக வச்ச காய்கறிகள் இருக்கும், அது கூட லெட்டூஸ் இருக்கும், அப்புறம் சாலடு கொஞ்சம் இருக்கும், மேற்கொண்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு சாஸ் ஒன்று கொடுப்பாங்க. இதை அது மேலே அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க, ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே போலயே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் பண்ணுற மாதிரியே வந்து நமக்கு சிக்கன், கோட், அப்புறம் பீஃப், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே நிறைய இடங்களில் நாங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம் நிறையா வாட்டி. சரி, அதையவே வந்து நம்ம வீட்டில் நம்ம இந்தியன் ஸ்டைலில் நம்ம ஒரு ஃப்ளேவரில் பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு பவுல் சாப்பிட்டாலே வந்து நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி சால்மன் ஃபிஷ்ஷை வச்சு உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து சிக்கனை வச்சு பண்ணலாம், போன்லெஸ் சிக்கனை வச்சு பண்ணலாம், அல்லது நீங்கள் அந்த கோட்டை வச்சு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே போன்லெஸ்ஸை வச்சு நீங்கள் அழகாக பண்ணலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சால்மன் ஃபிஷ்ஷை வச்சு சூப்பராக பண்ண போகிறோங்க. வாங்க ரெசிபியை பார்த்துடலாம். வாங்க சாப்பிட்லாம். நம்மளுடைய ஃபிஷ் ஆன் பவுல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாமா? இப்போ வந்து நம்ம ரைஸு, ஃபிஷ்ஷு, அங்கே சைடில் வச்ச ஐட்டங்களோடு எடுத்து இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க போகிறேங்க. சூப்பராக இருக்குங்க, அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து நான் முந்தத்து நாளே வாங்கி வச்சுட்டேங்க. சால்மன் ஃபிஷ்ஷு இங்கே வந்து ஒரு ஸ்லைஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு $6-7 போட்டிருப்பான். கிட்டத்தட்ட வஞ்சரம்க்கு ஈக்குவல், கொஞ்சம் விலை அதிகம்தான். நான் எப்போயாச்சும் தான் வாங்குவேன். ஸோ இந்த வாட்டி எனக்கு இந்த ரைஸ் ஆன் பவுலுக்கு தோணுனது இந்த சால்மன் ஃபிஷ்ஷை வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க சால்மன் ஃபிஷ்ஷில். ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து இந்த சால்மன் ஃபிஷ்ஷை எடுத்துக்கோங்க. கிரில் பண்ணியோ ரோஸ்ட் பண்ணியோ எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இவ்வளோ தடிப்பாக இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம இப்போ ஸ்லைஸ் பண்ண போகிறோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்லைஸ் மட்டும் இன்றைக்கி அந்த ஃபிஷ் ஆன் பவுலுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இப்போ பெப்பர் சால்ட்டு போட்டு மேரினேட் பண்ணி ஓரமாக வைக்க போகிறோங்க. மோஸ்ட்லி இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மேரினேஷன் வந்து பெப்பர் சால்ட்டு மட்டும்தான் இருக்கும். பெருசாக அவங்க நம்ம ஊர் மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டாங்க. வெறும் பெப்பர் சால்ட்டு தான் இருக்கும், மைல்டாக இருக்கும். சைடில் சாஸ் கொடுத்துருவா தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ 2 பக்கமும் பெப்பர் சால்ட்டை நல்லா தூவி ஓரமாக இதை வந்து மேரினேஷனுக்கு விட்டுடுறோங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸை வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி ப்ரௌன் ரைஸ் டைப்பில் ஒன்று வேக வச்சு கொடுப்பாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 70% தாங்க வெந்திருக்கும். அது அப்படியே முள் மாதிரி இருக்கும். நமக்கு வெந்துச்சா வேகலையானே தெரியாது. ஆனால் நம்ம அந்த சைடில் கொடுக்குற அந்த அத்தனை சாலடு, அந்த மீட்டோட எல்லாம் நம்ம எடுத்து சாப்பிடும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது, நல்லாயிருக்கும். பட் சொல்ல வரேன், நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை வச்சு தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ 1/2 கப்பு தாங்க பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சு இதை வந்து உதிரியாக நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிறோங்க, வெறும் உப்பு மட்டும் சேர்த்து. வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இதில் வந்து நீங்கள் கொத்தமல்லியோ இல்லை வேறு எந்த ஒரு ஸ்பைஸும் தேவையில்லை. ப்ளெயினாக இதை நீங்கள் வடித்து கூட எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அடுத்ததாக இந்த பவுலுக்கு வேறு என்ன தேவைன்னா வேக வச்ச காய்கறிகள். அதுக்கு வந்து நான் ப்ரோக்கோலியும் பீன்ஸும் எடுத்திருக்கேன். இதை வந்து அழகாக நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் எந்த காய் வேணாலும் நீங்கள் வேக வச்சு சைடில் வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். கேரட் கூட வச்சுக்கலாம் நீங்கள். நான் இந்த 2 மட்டும் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து அழகாக நம்ம ஒரு 5 minutesலேயே வந்துருங்க. குலையக்கூடாது, வெந்து முழுசாக இருக்கணும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் வடித்து வச்சுருக்கேன், உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். வெந்து அதே சமயம் முழுசாக இருக்கும்.
இதில் பெப்பர் சால்ட்டு போட்டு ஓரமாக வச்சுருங்க. எல்லாத்துக்குமே பெப்பர் சால்ட்டு மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு மைல்டாக ஒரு இது இருக்கும், இல்லாட்டி சப்புன்னு இருக்கும், அதனால சொல்ல வரேன். ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணி டாஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. நமக்கு இப்போது இந்த காய்கறியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோங்க. ஒரு டிக்கா சாஸ் தாங்க. இந்த பன்னீர் கிரேவிக்கெல்லாம் பண்ணுவோம் தெரியுங்களா, அதே தான். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 5-6 முந்திரி, இதை நல்லா வேக வச்சு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து ஒரு சாஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி தண்ணியை நான் ஒரு கடாயில் வச்சுட்டேன். அதில் இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, முந்திரியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுருங்க டைமரை வச்சு. அது வெந்து வந்ததும் ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ தட் உங்களுக்கு அப்படியே அந்த அரைச்ச விழுது ஃபைனாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மேஜிக் பிளெண்டரில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரைச்சி எடுக்க வேண்டியதாக. அரைச்சதை இப்போ நான் ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா நைஸாக இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கும்போது. எந்த வித வெங்காயம், தக்காளி தோலெல்லாம் இருக்காது. அதுக்காக தான். இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் ஆயிலை ட்ரிசில் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் தீயாமல் இருக்கும். இதில் எந்த தாளிப்பும் கிடையாது. டைரெக்டாக நம்ம அரைச்சி வடிகட்டின விழுதை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த பட்டரோடு நல்லா மிங்கிள் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மசாலா பொடி, நம்ம ஊர் மசாலா தாங்க. மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தனியாத்தூள், காரத்துக்கேற்ப எல்லாமே அப்புறம் தேவையான அளவு சால்ட் எல்லாமே அளவாக ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூனுக்கு உள்ளே தான். ரொம்ப சேர்த்துடக்கூடாது. சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சியை பாருங்கள். சாஸோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கும். ஏன்னா முந்திரி சேர்த்தனால டக்குன்னு திக்காயிரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதை தூர போடாதீங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி, ட்ரை கஸ்தூரி மேத்தியை சேர்த்து சாஸை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நமக்கு சாஸும் ரெடி. அடுத்தது ஃபிஷ்ஷை கிரில் பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் எண்ணெயும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போது ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான் நம்மளுடைய சால்மன் ஃபிஷ். நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட பண்ணலாம். நான் யோசித்தேன், அப்புறம் சரி பேன்லேயே பண்ணிடுவோன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ இன்றைக்கி நான் பேன் ஃப்ரை தான் பண்ணுறேன். ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளே தாங்க. நீங்கள் 4 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நான் 5 நிமிஷம் விட்டுருந்தேன் 2 பக்கமும். எனக்கு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிடுச்சு ஃபிஷ்ஷு. அந்த தோலெல்லாம் முறுமுறுன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த லெவலுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 நிமிஷத்துலேயே நீங்கள் எடுத்துருங்க. திருப்பி திருப்பி போட்டு எங்கெல்லாம் வேகலையோ ஃப்ரை ஆகலையோ அந்த பக்கம்லாம் நீங்கள் இது பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. ஏன்னா சால்மன் குயிக்காக இதாக கிறிஸ்பியாகி லைட்டாக ஹார்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டக்குன்னு வேகக்கூடிய ஐட்டம் தான் இந்த சால்மனு. ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ அழகாக வெந்து வந்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியது தான், ரோஸ்ட் ஆனதை. இப்போது அசம்பிள் பண்ண வேண்டியது தான். முதல்ல ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. எங்கிட்ட ஒரு குழியான ஒரு பிளேட் இருக்குது. அந்த பிளேட்டில் முதல்ல நான் லெட்டூவை தாங்க வைக்கிறேன். லெட்டூஸ், முட்டைக்கோஸ் மாதிரியே இந்த ஊரில் ஒன்று கிடைக்கும் க்ரன்ச்சியாக. அதுக்கு பக்கத்தில் நான் வெள்ளரிக்காவை வைக்கிறேன். ஒரு வெள்ளரிக்காவை தோல் நீக்கிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி பெப்பர் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை பக்கத்தில் வைக்கிறோம். இதுக்கு பக்கத்தில் வேறு என்ன வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரைஸ் நல்லா உதிரியாக நம்ம வெந்து வந்த ரைஸை போட்டுடுறோம். இந்த ஊர்லெல்லாம் ப்ரௌன் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி 70% தாங்க வெந்திருக்கும். பாதி வெந்தும் வேகாத மாதிரி இருக்கும். அது மேலே இந்த மாதிரியான சாலடு, மீட்டு எல்லாத்தையும் வச்சு சாஸை போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த கான்செப்டில் தான் பண்ணுறோம். நம்ம இன்றைக்கி பாஸ்மதியில் ஒரு பவுலை ரெடி பண்ணுறோம், அவ்வளோதாங்க. ஏன்னா நம்ம ப்ரௌன் ரைஸ்லேயும் பண்ணலாம் இன்னும் ஹெல்த்தியாக போகணுன்னா. பட் நான் பாஸ்மதி எடுத்துக்கிறேன். அது அழகாக வெந்ததை முதல்ல லேயர் பண்ணுறோம் அப்படியே. ஏன்னா அது மேலே தான் இப்போ ஃபிஷ்ஷு வைக்க போகிறோம். அதனால் அப்படியே பரப்பி நம்ம ஒரு சைடாக இல்லாமல் ஃப்ளாட் ஆக்குறோம். இது மேலே இப்போ கிரில் பண்ண ஃபிஷ்ஷை வச்சு வேக வச்ச காய்கறியை வச்சு நம்ம சாஸை தூவினோம்னா முடிஞ்சதுங்க. ஒரு பவுல் சாப்பிட்டாலும் ஃபில்லிங்காக இருக்குங்க. நமக்கு அதுவே ஹெவியாக இருக்கும். நமக்கு அந்த ஒரு 1/4 கப் ரைஸ் தான் இருக்கும் அந்த பிளேட்டில். அது கூட இந்த காய்கறிகள், மீட்டு இதெல்லாம் சேர்ந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அண்டு ஏதோ ஹெல்த்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும். நீங்கள் இதை அடிக்கடி கூட பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இது எப்போயாச்சும் தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. அப்புறம் இந்த சாஸ் பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம்தான். நீங்கள் எவ்வளோ வேணுமோ ட்ரிசில் பண்ணிக்கலாம். ஸோ வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு மயோனிஸ் டைப்பில் ஒரு சாஸ் தான் இருக்கும், ரேன்ச் மாதிரியெல்லாம். நான் சரி நம்ம ஹோம்மேடாக ஒன்று பண்ணும்போது
டிக்கா சாஸ் தோணுச்சு. என் ஹஸ்பண்ட் தான் இதை சஜஸ்ட் பண்ணார், இந்த டிக்கா சாஸ் மாதிரி ஒன்று பண்ணிடுன்னு. இது வந்து எக்ஸஸாக இருக்குன்னா இதை நீங்கள் ரெசிபிக்கு கூட அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பன்னீர் கிரேவிக்கெல்லாம் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒன்றும் வேஸ்ட்டு கிடையாது. இப்போது ஃபைனலாக வந்து வேக வச்ச அந்த ப்ரோக்கோலி பீன்ஸை வச்சாச்சுன்னா நம்மளுடைய ஃபிஷ் ஆன் பவுல் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறது. ஸோ இது போல் நான் அடுத்து வந்து இந்த சிக்கனை கிரில் பண்ணியும் உங்களுக்கு இதே மாதிரி பண்ணி காமிக்கிறேங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து வேணுங்கிறப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த ஃபிஷ் ஆன் பவுல் ரெசிபி எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டோன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போயாச்சும் ஒரு டைம் நமக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நம்ம சாப்பிட்லாங்க. எனி டைம் இதை பண்ணுறதுங்கிறது நமக்கு வந்து போர் அடிச்சிடும். ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும். இதோட ஃப்ளேவர்ஸே பார்த்திங்கன்னா எல்லாமே மைல்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் எப்போயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, பாயில்டு பொட்டேட்டோ கூட வச்சுக்கலாம், ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ வச்சுக்கலாம், அவக்கடோ இருந்துச்சுன்னா அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் எவ்வளோ ஐட்டங்கள் வேணுமோ நம்ம கூட வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் அந்த பாயில்டு வெஜிடபிள்ஸ், ரைஸ், லெட்டூஸ், அப்புறம் அந்த கிரில்டு ஃபிஷ் இது மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இதை தாண்டி எவ்வளோ ஐட்டம் வேணாலும் நம்ம அதோட ஆட் ஆன் பண்ணி சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you soon.